ஹாய் ஹலோடா பின்னாடி ஏதாவது நாய்ஸ் சவுண்ட் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சிவன் ராத்திரி வேறு. கொஞ்சம் சாங்லாம் கொஞ்சம் வைபாக போகும். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான்டா உங்களுக்கு செக்கப் கூட்டி போயிருப்பாங்க. வர்ற வழியிலே காரை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கடா. ஏன்னா உங்கள் அப்பா டேப்லெட் வாங்குறதுக்காண்டி மெடிக்கலுக்கு போயிருப்பாங்க. அந்த டயத்தில் உங்கள் அம்மாவும் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காண்டி அவங்களும் வெளியில் போயிருப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் தான்டா காருக்குள்ளே உங்கள் பேபி கூட பேசிட்டு விண்டோவையும் இறக்கியிருப்பீங்க. ஜில்லுன்னு காற்று வந்திருக்கும்டா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அகைன் வெளியில் பார்க்குறீங்கடா, பார்த்தா தயாங் அவள் சிஸ்டர் கூட அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே போகிறா. அதோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா தயாங்க டியர்ஸோடு பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ ஹாப்பியாக அவள் சிஸ்டர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டே போகிறான்டா. ஏய் குள்ள வண்டு, என்னடி பண்ணுற? எனக்கு குடுறி. போடா, நான் தான் ஒன்று வாங்க சொன்னேன்ல, நீ வாங்க மாட்டேன்ட்ட. இப்போ என் ஐஸ்கிரீம் கேட்குற. சும்மாவே என்னை வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் உனக்கு என்னன்னு தெரில என் மேலே அக்கறை வந்து வாங்கி கொடுக்குற. அதுவும் நீயே சாப்பிட்டா நான் எப்படி சாப்பிட்றது? போ, என்னால் கொடுக்க முடியாது. குள்ள வண்டு கொடுக்குறேன், நான் அம்மாட்ட சொல்லப்பா. நீ தானே வாங்கி கொடுத்த, நீ வாங்கி கொடுத்த நான் சொல்லி ஒன்று போட்டு விட்டுருவேன். நல்லா தெளிவாக பேசுகிறடி அப்படின்னு தான்டா அவள் சிஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டே போகிறான். உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வராங்கடா. அவங்க வரதை பார்த்துட்டு உங்கள் கண்ணெலாம் துடைச்சிட்டு ஒரு மாதிரி நார்மலாக இருக்கீங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அங்கே போய் வாங்கிக்கலான்னு. அவர் கூட ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், இவ்வளோ ரேட் விட்டால் எப்படி வாங்குறது? நீங்கள் ஃப்ரூட்ஸ் விலைலாம் எவ்வளோ தான் கூட தான் ஜாஸ்தியாக தான் வைப்பாங்க. நம்ம தான் பார்த்து கேட்கணும். அங்கே போய் சண்டை போட்டால் அவங்க கொடுத்துருவாங்களா? உங்கள் கூட போனாவே இதே தொல்லை தான் எனக்கு. அங்கே பார்த்தாலும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் மாட்டில் கத்திக்கிட்டு வராங்க. என்னாச்சுமா? இதை ஏன் கேட்குற ஓயன்? ஃப்ரூட்ஸ் விலை அவ்வளோ ஜாஸ்தியாக வைக்கிறாங்கன்னு அங்கே கட்டி ஏறிக்கிட்டு இருக்காரு உங்கள் அப்பா. இப்போல்லாம் எல்லா ரேட்டும் கூட ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது மட்டும் ஏற்றாமல் இருப்பாங்களா ஓயன்? ஏன்டா உங்கள் அப்பா கூட்டி போனோம்னு இருக்கு. என்னாச்சு? ஏமா கேட்குற? அதுக்காண்டி ஃப்ரூட்ஸ் விலைலாம் இவ்வளவா? நல்லா கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. அப்பா விடுங்கப்பா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் தான்டா கார் ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்காரு. தயாங் தான்டா வீட்டுக்கும் வர்றான். ஏய் குண்டச்சி, இதை யாரு தூக்கிட்டு போவா? தூக்கிட்டு வாடா. என்னால தூக்க முடியாது, வந்து தூக்கிட்டு போவோம். நீ தான் தூக்கிட்டு வர அப்படின்ட்டு அவ போயிடா உள்ள. நல்ல திண்டு கொழுப்பு வச்சு போச்சு. தயாங் தான்டா பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் அப்புறம் தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றான். தயாங்கோட சிஸ்டர் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு ஜாலியாக குதிச்சு குதிச்சு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. எங்கடி என் பையன்? பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் யார் தூக்கிட்டு வர்றது? அதான் உன் பையன் தூக்கிட்டு வர்றான். ஏண்டி நீ சும்மா தானே வர? 2 தான் வாங்கிட்டு வர வேண்டியதானே? என்னாலாம் வாங்கிட்டு வர முடியாது. அடி பாவி, உனக்காண்டி வந்தால கடைசியில் என் பையன் தலையில் கட்டிட்டேல. போமா அப்படின்ட்டு அவளும் போகிறான். தயாங்கோட அம்மா பார்க்குறாங்க. தயாங் தாண்டா தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர்றான். ஏய் குள்ள வண்டு, எங்கடி என் மச்சான்? அவ கண்ணால தாண்டா பார் அப்படின்றா. என்ன சொல்ற அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா லக்கேஜ் தான்டா. தயாங் கையில அங்கங்க ஒரு மாதிரி கோர்த்துக்கிட்டு, கையில ஒரு ஒரு விரல்ல புறம் கோர்த்துக்கிட்டு அந்த திங்ஸை கொண்டுகிட்டு வரேன் தூக்க முடியாம. ஏன் மச்சான் தயாங்கா, என்னடா இப்படி வர்ற? என் மச்சான் என்னடா? எந்திரிச்சு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அவங்கெல்லாம். ஐயோ என் மச்சானுக்கு இந்த நிலைமையா? சோதனை சோதனை வேதனை. என் மச்சான் காலேஜில் எவ்வளவு கெத்தா இருப்பான். இங்கே இந்த மாதிரி நிலைமையில என் மச்சானை பார்க்க என்னால் முடியலையே. ஐயோ, இந்த புள்ளாண்டு இவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டாலே. என் இமேஜே ஃபாயில் ஆயிடுச்சு. ஏமா புடிமா, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டாள். அவ செத்தாமா என் கையில அப்படின்னு தான் தயாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். தயாங்கோட அம்மாவும் திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. நான் மச்சான் உன்னை இப்படி பார்க்கையில சும்மா எப்படி தெரியுமா இருக்கு? அனுமான் கையில மலையை கொடுத்த மாதிரி இருக்கு மச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கொலை சுத்த கொடுப்போம். என்ன மச்சான் அசிங்கமா பேச? அம்மாலாம் போறாங்கல்ல, அவங்கெல்லாம் நினைச்சா என்ன நினைப்பாங்க? நம்மள ஒரு மாதிரி கேவலமா நினைப்பாங்க. அது இருக்கட்டும், இங்க என்ன மயத்துக்கு எல்லாம் வந்திருக்கீங்க? அதுவா மச்சான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்ற, கூப்பிட்டாலே வர மாட்டேற மச்சான். அதான் நாங்களே வந்துட்டோம். அது மட்டும் இல்ல மச்சான், அதுவும் கொண்டு வந்திருக்கு. டேங்கும்மால என் அம்மா என் தங்கச்சி இருக்காங்கடா, அது கூட இங்கே கொண்டு வந்தீங்க. என் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சா அவ்வளோதான். என் தங்கச்சி ஒரு மோப்பன் ஆயிடா. அவள் செம்மையாக கண்டுபிடிப்பா. அப்போ ஜானு விஷ்ணு தோணலாம் மச்சா. அதை பற்றி நீ ஃபீல் பண்ணவே வேணாம் மச்சா. அம்மாவுக்கு தங்கச்சிக்கும் புது படம் ரிலீஸ் மச்சா. அதான் அந்த கேஸ்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த கேஸ்ட்டை நம்ம எல்லாம் ரூம்ல போய் பார்க்கலாம் மச்சான். அதுவும் ஒரு விட்டு கூட கட் பண்ணலையா மச்சான்? அதுவும் பங்கமான படம். சீக்கிரம் வா மச்சான், நீ இல்லாம எப்படி மச்சான் பாக்குறது? அதான் முக்கியமான இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கீழே சிக்னல் காட்டுறான். என்னடா பண்றீங்க? தயாங் அம்மா, அங்க என்ன 3-4 பேருமே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடலாம். சாப்பாடு? ஏய் என்னடா
டேய் ஜானு, டேய் மச்சான் நான் அப்பயே சொன்னேன்டா வீட்டில் ஆள்லாம் இருப்பாங்கன்னு. அவன் தான்டா கேட்காம அவன் கூட்டிட்டு வந்துட்டான். டேய் என்னடா என்ன கோத்து விட்றீங்க? பாவம் மச்சான் ஏமாந்து போயிடுவான் அப்படின்னு கூட்டியாந்து எல்லாத்துக்கும் ஒரே இதாக காட்டலாம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? என் அப்பா எங்க காசு ஆட்டையை போட்டு இந்த கேஸ்டா வாங்கினேன். அதுவும் அங்கங்க பிட்டை கட் பண்ணா அதுக்கு ஒரு ரேட்டு, ஃபுல்லா எடுத்தா அதுக்கு ஒரு ரேட்டு. மச்சான் எவ்வளோ கஷ்டமா நான் வாங்கினேன் தெரியுமா? கஷ்டம் உங்களுக்கு புரியுதாடா? நல்லா நடிக்கிறடா. இப்பெல்லாம் நடிச்சா தரடா அவங்ககிட்ட எல்லாம் இருந்து வாழ முடியுது. சரி பொத்திக்கிட்டு வா, அதான் வந்துட்டியே. ஆமாம் மச்சான், அது வேற பார்க்கையிலேயே ப்ரோமோ டேய் என்னடா எங்களை விட்டு பார்த்துட்டியா என்ன? எல்லாம் மச்சான் அம்மா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் மச்சான். இல்லையே சரியில்லையே உன் ஃபேஸ். இல்லை மச்சான் பேர் போட்டாங்க மச்சான், பேர்லேயே பங்கமாக இருந்துச்சு அதான். தயாங் தாண்டா நம்ம சாம்பமாவனே ஒரு மாதிரி பார்க்குறான். ஐயையோ மச்சான் கண்டுபிடிச்சிட்டானா? சே மச்சான் சாப்பாடு. மூட்டு வா. அவங்கிட்ட டைனிங் டேபிள் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவ சிஸ்டரும் இப்போ தாண்டா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கீழே வர்றா. ஏய் குள்ள வண்டு, என் மச்சான நாங்களே வேலை சொல்ல மாட்டோம், நீ என்ன வேலை சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணா, நீங்க 3 பேருமே வரமாட்டீங்களே. 3 பேர் வந்திருக்கீங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க 3 பேர்த்தையும் பார்க்குறா. தயங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி பொறையேறுது. தயங்க தாண்டா அவங்க 3 பேர்த்தையும் பார்க்குறான். ஐயையோ மச்சான் பார்க்குறானே, அவன் சொன்ன மாதிரி ஒரு குருட்டு கேள்வியா கேட்குறாளே. அது ஒன்றும் இல்லை தங்கச்சி, என் மச்சான் வீட்லயே இருக்கானா, கால் பண்ணாலும் எடுக்கல. அதான் மச்சான் கூட பார்த்து பேசிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போலான்னு வந்தோம். சரியில்லையேண்ணா, நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஏதோ சம்பவம் இருக்கோ? சொன்னேன் இப்ப ஏதாவது கண்டுபிடிப்பா அப்படின்னு. இவங்க வேற இதை கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தா அவ்வளோதான். தேங்கண்டா நம்ம சாம்பமே காலையில நங்கன்னு முதிக்கிறான். அம்மான்னு கத்துறான். தேங்க அம்மா தாண்டா. என்னாச்சுப்பா என்ன தோணு? அம்மா ஒன்றும் இல்லை, நாக்க கடிச்சுக்கிட்டேன். பார்த்து சாப்பிடுப்பா. இல்லையே அண்ணா, நீங்க நாக்க கடிச்ச மாதிரி இல்லையே, உங்க காலை யார நங்கன்னு முதிச்ச மாதிரி இல்ல இருந்துச்சு. டைனிங் டேபிள்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு. ஐயோ தயாங் சொன்ன மாதிரி இவன் நல்லாவே மோப்ப முடிகிறாளே. ஜானு அவ்வளவுதான், இந்த தோணு பேச்சு கேட்டு வந்துட்டோம். மச்சா தயாங் உச்சகட்டத்துல ஆக போறானோ. ஐயோ நாராயணா. ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. என் மச்சான் தயாங் கையில கேம் விளாடுறத விட காலால எப்படி கேம் விளாடுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது புது விளையாட்டுமா அதான். ஓ அப்படியாண்ணா, நான் வேணா உங்க 4 பேத்துக்கும் புட்டி டப்பா வாங்கிட்டுவா, குடிச்சுக்கிட்டே விளையாடுங்க. ஐயோ தயங்க சொன்ன மாதிரியே குருட்டு கேலியா கேக்குறாளே, நான் பண்றது? ஐயோ மச்சா வேற மறைக்கிறானே. ஏய் குள்ளவண்டு சாப்பிட்றி மூட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா உனக்கு என்னடி? நீ வேணா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. ஏமா பாருமா வாய் ஓவரா பேசிக்கிட்டே இருக்கா. ஏண்டி என் பிள்ளை கூட சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பியாடி? சீக்கிரம் சாப்பிடி. எதுக்குமா? உன் தோணன்னா உனக்கு பிடிச்ச மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுல, அந்த கேஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என் மனசமாவா அப்படின்னு தோண திரும்பி பார்க்குறான். அவனும் ஒரு மாதிரி அப்படின்னு சிரிக்கிறான். ஏய் ஜாலி அப்படின்ட்டு வேகமா சாப்பிட்ற அவளும். ஏய் பார்த்து சாப்பிட்றி. அம்மா அது 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளேயுமா? சாம்பம்மாவை நினைக்கிற தயாங் சிஸ்டரை பார்த்து, உன் படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் தான் ஆகுது, என் படம் ரிலீஸ் ஆகி டுடே ஆகுது, அதுக்குள்ள பார்த்தியா அப்படின்னு பார்த்து சிரிக்கிறான். தயாங் தாண்டா இவன் எதுக்கு இப்போ பல்லா கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்க்குறான். அதுக்குள்ளேயுமா பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுவேனே அப்படின்னு சாப்பிட்றா. நம்ம சாம்பம்மனோட ஃபேஸு சும்மா பெட்ரு பாஸ் பல்ப்பு மாதிரி பல பலன்னு மின்னுது. தயாங்க பார்க்குறான். மூட்டு சாப்பிடு அப்படின்றான். ஐயோ அசிங்கப்பட்டேனா? பரவாயில்ல மச்சான் தானே. அவ சாப்பிட்டு தாண்டா ஸ்டெப்ல தாண்டா கால் எடுத்து வைக்கிறா. ஸ்டாப் ஆயிட்டு பின்னாடி திரும்புறா. அம்மா தோணுண்ணா சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, என்னாலாம் வெயிட் பண்ண முடியாது. நாங்க எதுக்குடா மூவி பார்க்க வரல? நீயும் அம்மாவும் பாருங்க, ஆல்ரெடி நாங்களுக்கு வேற கேஸ்ட் இருக்கு. கொத்த இடம் சொல்லி வச்சிருக்க. இல்ல நாங்க ஹாலிவுட் படம் பார்க்குறோம் பாப்பா, அதான் நீ இந்த மூவி பாரு. எங்களுக்கு சாச்சா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் மூவி பிடிக்காது, எங்களுக்கு எப்பவுமே ஃபைட்டிங் அதுதான்ப்பா பிடிக்கும். அட்லீஸ்ட் செம்மையாக ஃபைட் பண்ணி அதில் நாங்களாம் வின் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி மூவி தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சாமாவை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். எங்களாம் செம்ம கோவம் வருது, என்னத்தை உளறி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. சரி நான் பார்க்க போகிறேன். அம்மா கேஸ்டங்க. ஏய் மேலே எதுக்கடி போகிற? என்னோட ரூமில் ஆல்ரெடி செட் பண்ணிட்டான், என் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் உங்கள் ரூம்லையா? என் ரூமில் பார்த்தா தான் ஜாலியாக இருக்கும். தயாங் பார்க்குறான். டீ
இது எப்படா நடந்துச்சு? நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? டெஃபினெட்லி மாமா. நீ ஆல்ரெடி சொல்லுவ மச்சான், ஏதாவது உன் தங்கச்சி ஏதாவது லொல்லு வேலை பாப்பா அப்படின்ட்டு. அதான் ஆல்ரெடி அம்மா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது மச்சான். தயங்க ஒரு மாதிரி சிரிக்கிறான். தோண நினச்சி நம்ம ஐடியா வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு. ஏய், அதான் என் மச்சான் அங்கே கனெக்ட் பண்ணிட்டால, அங்கே போய் பாரு அம்மா ரூமில் போ. என்ன தயாங், எனக்கு அங்கே பார்க்கவே பிடிக்குது. அம்மா ரூமு குட்டியாக இருக்கும். ஏய், மூவி தானே பார்க்க போகிறோம், அப்புறம் என்ன ரூமு குட்டியாக இருக்கும் அதான் குட்டியாக இருக்குன்ட்டு. அம்மா அவளை பாருமா. ஏய் போடி அப்படின்றாங்க. அவளும் போகிறாம்மா, சீக்கிரம் நீங்கள் வாங்க. நில்றி, நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அம்மா நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போமா அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் ஊரில் ரூமில் போகிறாங்க. இவங்க வேகமாக சாப்பிட்றாங்கடா. மச்சான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு தோணுதான்டா. கையெல்லாம் கழுவிட்டான். இவங்க எல்லாம் சாப்பிட்டுதான்டா அந்த டைனிங் டேபிளே ஒரு மாதிரி நீட் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்ட பிளேட்லாம் அவங்களே கழுவி வேகமாக வைக்கிறாங்க. வச்சுட்டு வேகமாக தான்டா தயாங்க ரூமுக்கு தயாங்கோட ரூமையும் ஓப்பன் பண்ணுறாங்க. டீ இருடா, டீ இருடா, டீ டோர் லாக் பண்ணுறான். மச்சான் நான் ஆல்ரெடி வரையிலே டோர் லாக் பண்ணிட்டேன் மச்சான். வல்ல மாதிரி காட்டாதடா. சம்பவம் வந்தண்டா ஜிப்பை கழுறான். டீ என்னடா பண்ணுற மச்சான்? அதுக்குள்ள தான் இருக்கு மச்சான் சம்பவம் அப்படின்ட்டு என்ன அந்த கேஸ்ட்டை எடுக்கிறான். ஐயோ கருமம் அப்படின்னாண்டா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு மாதிரி எடுக்கிறான். என்ன மச்சான் இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உள்ளே அடக்கி வச்சுருந்தேன். அந்த கவருக்குள்ளேயும் எடுத்தா நான் கேஸ்ட் எடுத்து லேப்டாப்பில் போடுறான். அந்த பெட்டில் எடுத்து வச்சிட்டாங்கடா லேப்டாப்பை. மச்சான் டீ இருடா, கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஏன்டா அப்படி பண்ணுற? ஆன் பண்ணிட்டாங்கடா. மச்சான் பாரு மச்சான், ஃபஸ்ட்டே பாரு மச்சான் என்னம்மா காட்டுறாங்கன்னு. ஏய் பாரஸ் தாண்டா காட்டுறாங்க. இல்லை மச்சான், இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தியா? நம்மளுக்கே ஏற்ற மாதிரி இருக்குது, எந்த டிஸ்டர்பும் இல்லை. அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க மச்சான். டீ சவுண்டு விடாதீங்கடா. டீ என் அம்மா அப்பா மட்டும் வந்தாங்க அவ்வளோ தாண்டா. மச்சான் அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, ஆல்ரெடி அவங்களாம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மச்சான். டீ சவுண்டை கம்மி பண்ணுங்கடா. அவங்களும் கம்மி பண்ணுறாங்க. இந்த சைடு நீங்கள் தான்டா வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போனது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அம்மா எனக்கு தூக்கம் வருது. ஒயன் 12 o'clock ஆச்சுடா, சாப்பிட்டு போய் தூங்கு. இல்லைம்மா எனக்கு தூக்கமாக வருதுமா. இல்லை ஒயன், அம்மா ஃப்ரூட்ஸ் மட்டும் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன், அதை குடிச்சிட்டு போய் தூங்குடா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி டைனிங் டேபிள் உட்காரீங்க, உங்களுக்கு பசிக்குது. அதை விட உங்களுக்கு தூக்கம் ரொம்ப வருதுடா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது. நீங்களும் அந்த டைனிங் டேபிளே உங்கள் ஹெட்டை வச்சு அப்படியே ஒரு மாதிரி தூங்குறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் அம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க. உங்களை பார்க்குறாங்க, பார்த்தா நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒயன் எந்திரிடா. நீங்களும் ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி டிம்மாக ஓப்பன் பண்ணுறீங்க. அம்மா ஜூஸ் குடிச்சிட்டு தூங்குடா அப்படின்னு தானே உங்கள் ஹேண்ட்லையும் கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டே குடிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கன்சீவாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏன்னா அந்த சிம்டம்லாம் கொஞ்சம் காட்டுது உங்களுக்கு. நீங்களும் அது ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க. உங்கள் ஸ்டொமக்கே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது, ஒரு மாதிரி குள்ளுன்னு. அம்மா தூங்க போகிறேன். சரி போடா. அப்பா எங்கள் அம்மா போயிட்டாங்க. இல்லைடா ஏதோ ஒரு ஒர்க்கு சிம்மா கூப்பிட்ருக்காங்கன்னு போயிருக்காங்க. சரிம்மா அப்படிதான்டா. நீங்களும் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் டோரே லாக் பண்ணிக்கிட்டு உங்கள் பெட்டில் தாண்டா போய் படுக்கிறீங்க. ஒரு மாதிரி இந்த சைடு திரும்பி படுக்கிறீங்க. அப்போ அந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. அதில் தயாங்கோட பர்ஃப்யூமோட ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அகைன் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. அவனோட ஸ்மெல் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, கோபமாக வருது. இன்னைக்கு தயாங்க பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கான். நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்க, ஆனால் என்னால் இருக்க முடியலை. ஏண்டா, ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்து ஏன் என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுற? என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. தூங்கினா கூட எனக்கு உடனப்பு தாண்டா வருது. ஏண்டா அது நீயா இருந்த? எதுக்குடா அது மட்டும் நீ இல்லாமல் இருந்திருந்தா? ஒரு மாதிரி தேம்பி அழுகுறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. உங்களால் சுத்தமாக முடியல. அழுதுகிட்டே அந்த பெட்ஷீட்டையும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே தூங்குறீங்க. இந்த சைடு தயாங் ரூமில் தான்டா லைட்டாக மார்னிங் சவுண்டு. அவங்க 4 பேருமே அந்த லேப்டாப் தான் பார்க்குறாங்க. அந்த லேப்டாப்புக்குள்ளே அந்த மாதிரி சம்பவம் நடக்குது. தயாங்கனால இதுக்கு மேலே அவனால் அங்கே உட்காரவே முடியலை. எந்திரிச்சு தான் போகிறான். ஏய் மச்சான் எங்கடா போகிற? முக்கியமான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குங்கடா. டே போறா. அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறான்.
அவன் ஹேரை ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிக்கிறான். அவன் ஷர்ட் பட்டை தாண்டா அவன் ஒன்றா கழட்டி அந்த ஆங்கர்லேயும் போடுறான். அவன் பாடி ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ சொட்டிங் அப்படி ஊற்றுது. அவனால் முடியல. ஒரு மாதிரி பாலில் ஹிட் ஆகுறான். அவன் ஹெட்டை தாண்டா பின்னாடி சாய்க்கிறான். அவனால் சுத்தமாக முடியல. உங்கள் கூட இருந்ததை அவன் ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. ஏன்னா இப்போ தான் அந்த மூவி வேற பார்த்துட்ருக்கான். அவனால் அதை சுத்தமாக பார்க்க முடியாமல் தாண்டா ரெஸ்ட் ரூம்குள்ளே வர்றான். அவங்க கூட நைட்டு எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவானோ அதெல்லாம் அவன் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. அவனுக்கு அவனே செல்ஃபாக பண்ணுறான் அவங்க நேமை சொல்லி. ஹே ஓயன், ஹே பொண்டாட்டி, செம்மையாக மூன் பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியலை. அவன் இன்னொரு ஹேண்டை அவங்க செஸ்ட்டை பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறான். தயா, வேணாண்டா, ப்ளீஸ் என்னை விட்டுருடா, ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். என்னடி அப்பங்கேச்சு கேட்டு பிள்ளைய அபார்ஷன் பண்ணிட்டேல, கொண்டுட்டேலடி. என்ன அந்த ஜெஃபரை கல்யாணம் பண்ண போறியா? ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா டிவோர்ஸில் சைன் போட்டு உங்கள் அப்பன்ட்ட சொல்லி என் அப்பன்ட்ட கொடுத்துருப்ப. கிட்ட வராதுடா, ப்ளீஸ் என் கிட்ட வராதுடா. தயங்கண்டா உங்கள் ஹேண்டையும் பிடிச்சி பெட்டில் போடுறான். உங்கள் மேலேயும் ஜம்ப் ஆகி உட்காரான்டா. அவன் ஷர்ட் பட்டன் பேண்ட்டை தான் வேகமாக கழட்டுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி கத்துறீங்க. என்னடி கத்துற? உங்கள் ட்ரெஸ்ஸையும் கழட்டி உங்களையும் நேக்கடா ஆக்கிட்டான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவன் ஷோல்டர் போட்டு அடிக்கிறீங்க. விட்றா விட்றான்னு உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணி உங்கள் செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். அவனோட ஹேண்டு ஃப்ரிங்க அப்படியே படுத்து ஒரு மாதிரி சக் பண்ணி இழுக்கிறான். கத்துறீங்க வலிக்குதுன்னு. அக்கேன்னு உனக்குள்ளே விடுறண்டி, என் போன புள்ள அக்கேன்னு உனக்குள்ளே வளரணும்டி அப்படின்னு தான் உங்களுக்குள்ளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுறான். செம்மையாக உங்களுக்கு வலிக்குது. உங்கள் ரெண்டு ஹேட்டையும் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான்டா செம்மையாக பண்ணுறான். வலிக்குது தயாங், ப்ளீஸ் வலிக்குது தயாங். செம்மையாக கத்துறீங்க. ஏய், இவனால வலிக்குது அப்படின்னு தான் நீ கத்துன. அன்னைக்கு கூட மூர்னிங் பண்ணேல, ஆனால் இப்போ என் பேரை சொல்லி கத்துடி அப்படின்னு தான்டா உங்களுக்குள்ள செம்மையாக தேர்ஸ் பண்ணுறான். அப்படி வலிக்குது தயாங், விட்டுரு, வலிக்குது தயான்னு கத்துறீங்க. வேணாண்டா விட்டுருடா. ஒரு மாதிரி கத்திட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா கனவு. இந்த சவுண்டு கேட்டு உங்கள் அம்மாவும் வேகமாக ஓடியாந்துருப்பாங்க. என்னாச்சுடா, ஏன்டா கத்துன? உங்கள் ஃபேஸ்லாம் அப்படி வேர்த்து ஊற்றுது. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. உங்கள் அம்மா தான்டா, என்னாச்சு ஓயன், ஏம்மா கத்துன, ஏன் இப்படி உனக்கு வேர்க்குது அப்படின்னு தான் உங்களை தொடச்சி விட்றாங்க. இல்லை இல்லைம்மா, அது அது கனவு. பக்கத்தில் இருந்தாண்டா தண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி பயத்தில் குடிக்கிறீங்க. உங்கள் மேலெல்லாம் சிந்துது. ஓயன் பார்த்துடா, ஒன்றும் இல்லை, பைய கொடுறா. உங்களுக்கு அப்படி நடுங்குது. உங்கள் அம்மா தானே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு உங்களுக்கு உங்கள் ஜஸ்ட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறாங்க. நார்மலாக ஒன்றும் இல்லை அப்படின்னு. உங்களுக்கு தயாங்க நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. அப்பா என்ன ஓயன், அப்பா எங்கம்மா? அப்பா வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்கம்மா. ஏண்டா என்னாச்சு? அம்மா, அப்பாட்ட சொல்லி எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்கம்மா, எனக்கு பயமாக இருக்கு. ஏம்மா? இல்லை, இது என்னோட பேபி, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் குழந்தை. ஒரு மாதிரி பயத்தில் அழுகுறீங்க. தயாங்க நினச்சா உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்கள் பேபியை உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சிருவானோ அப்படின்ட்டு பயப்படுறீங்க. இல்லை, இது என்னோட பேபி, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. இல்லை, அப்பாட்ட சொல்கிறேன்டா. ஓயன், அம்மா ஒன்று கேட்கவாடா. நீங்களும் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. தயாங், அம்மா ப்ளீஸ் சொல்கிறத கேளுடா. தயாங் ரொம்ப நல்ல பையன், நான் ரொம்பவே லவ் பண்ணுறான்டா. அவன் சின்ன பையன்தான். மா ப்ளீஸ்மா, எனக்கு அவன் வேணாம், எனக்கு அவனை பிடிக்கல, அவனை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குமா. அவனை பிடிக்கலையா ஓயன்? நீங்களும் உங்கள் அம்மா ஃபேஸவே பார்க்குறீங்க. பொய் சொல்லாத ஓயன், உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அம்மா இல்லை, எனக்கு அவனை பிடிக்கல. அவனை பிடிக்காம தான் அன்னைக்கு நைட்டு அவன் கூட இருந்தியா? அம்மா சொல்லு ஓயன், அன்னைக்கு நைட்டு தயாங் கூட நீ விருப்பப்பட்டு தானே இருந்த. உங்கள் அம்மாவோட ஃபேஸவே பார்க்குறீங்க. அம்மா அது இல்லை. போய் சொல்லாத ஓயன், அம்மா அன்னைக்கு லேட்டாக தான் தூங்கினேன். ஏதோ சவுண்டு வருதுன்னு வெளியில் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வந்தேன். ஒரு ரூம்லேருந்து உன்னோட சவுண்டும் தயாங்கோட சவுண்டும் மூர்னிங் சவுண்டு. நீ விருப்பப்பட்டு தான் அவன் கூட இருந்த. அம்மா நைட்டு அன்னைக்கு பூரா தூங்கவே இல்லை, ஹாலில் தாண்டி இருந்தேன். விடிய காலையில் எந்திரிக்கையில் எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரூமில் தயாங்கோட சவுண்டு டோர் லாக்கில் இருந்துச்சு. எப்படி
அப்படின்ட்டு உன் டோரையும் லைட்டாக ஓப்பன் பண்ணேன். பார்த்தா நீயும் தயங்க ஹக் பண்ணி படுத்திருந்தீங்க. தயங்க ஹிப்பில் பெட்ஷீட் கவரில் இருந்துச்சு. ஆனால் உன் மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருந்த. எனக்கு பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இது எப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டு நீ மூவ் பண்ணது கல்யாணத்திலே விருப்பம் இல்லாதவ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி கைகாலெலாம் ஷிவர் ஆகுச்சு. கொஞ்ச நேரத்துலேயும் உன் கத்தல் சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ சொல்லு ஒயன். சொல்லு, உனக்கு தயங்க பிடிக்கல? அவன் உன் மனசுல இருந்து இல்லை? எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. சொல்லு ஒயன், ஏன் அமைதியாக இருக்க? உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. எதுக்கிட்ட அழுகுற? சொல்லு, அவன் உனக்கு பிடிக்கல? அம்மா, அவனு எனக்கு முன்னாடி பிடிக்கலதான். அவன் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டான். அப்பெல்லாம் எனக்கு அவனை பிடிக்காதும்மா. நான் என்னைக்கு ப்ரெக்னென்ட் ஆனனும் அவனோட பேபி என்னோட வவுத்துக்குள்ள என்னைக்கு வளர்ந்துச்சோ அன்னையிலிருந்து அவனை நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சேம்மா. யாரே என்னன்னு தெரியாம ஃபேஸு கூட பார்த்தது இல்லாம ஒரு பர்சனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது லவ்வா என்னன்னு கூட எனக்கு தெரியாதும்மா. எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட் பண்ணிங்கல்லம்மா. அன்னைக்கு நைட்டு கூட அவன் என் கூட இருந்தா. உங்கள் அம்மா உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. அன்னைக்கு தான் அவன் அவனோட ஷர்ட் எடுத்து எனக்கு போட்டு விட்டு இந்த ரூமை விட்டு போனான். நீங்கள் மேரேஜ் பண்ண பார்த்த அன்னைக்கு கூட ஜெஃப்ட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள தயாங்க என் கழுத்தில் தாலி கட்டிட்டா. ஜெஃப்ட்ட கூட சொல்லிடலாம், இது யார் என்னன்னு தெரியாமல் ஒருத்தவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது என்னோட சின்ன பையனால எப்படிமா ஏற்றிக்க முடியும்? நீங்களும் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. ஒரு நாளும் பயந்து பயந்து அவங்க வீட்டில் இருந்தேம்மா. வாமிட் பண்ணலாம் அவங்க ஃபுட் எதுவும் ஒத்துக்கலைன்னு நினைப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தான் நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்போ தான் இங்கே வந்தால் அந்த பர்சன் என்னை தேடி வருவான். அவன்கிட்ட சொல்லலாம், உன்னிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்னு தான் அன்னைக்கு நைட்டு என் ரூமில் இருந்து அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அன்னைக்கு கூட அப்பா தான் டோர் ஓப்பன் பண்ணணும்னு சாமியை வேண்டிக்கிட்டேன். ஏன்னா தயாங்க அப்பாவுக்கு பிடிக்காது, கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி அப்பாவும் பண்ணாரு. தயாங்க வீட்டுக்குள்ளே விடலை. அவன் வந்தா கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அப்படின்னு. அது மாதிரி அப்பா தயாங்க விடலை. நானும் என்னோட ரூமில் வெயிட் பண்ணேன். அப்போ தான் மிட் நைட்டில் என்னோட டோர்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. எனக்கும் அந்த பர்சன் தான் வரான்னு தெரிஞ்சிச்சுமா. நானும் டோரை ஓப்பன் பண்ணேன். அங்கே அந்த பர்சன் நின்றா. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவனை ஹக் பண்ணல அதே பர்ஃப்யூம் ஸ்மெல். இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அது அவன். அப்போ கூட அவன் ஃபேஸ் நான் பார்க்கவே இல்லைம்மா. அவனோட குழந்தை என்னோட வகுத்துக்குள்ளே வளருது, இது நம்ம பேபி. அதுக்கப்புறம் தான் அவனுக்கும் எனக்கும் எல்லாம் நடந்துச்சு. அன்றைக்கி நான் அவன் கூட விருப்பப்பட்டதாம்மா இருந்தேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது தயா. என்னால் எப்படி மயத்துக்க முடியும்? இவ்வளோ நாள் என் கூட இருந்தது இவன் தான். அதுவும் என்னோட சின்ன பையனை என்னால் எப்படி மயத்துக்க முடியும்? என்னால் முடியாது. ப்ளீஸ்மா, என்னால் தயங்க ஏற்றுக்க முடியாதும்மா. உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. ப்ளீஸ்மா, எனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ்மா. என்னோட பேபி வச்சுட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன். எனக்கு வேறு கல்யாணம்லாம் வேணாம்மா அப்படின்னு தானே அழுகுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியலை. ஆனால் உங்கள் மனசில் தயங்க இருக்கான்னு மட்டும் தெரியுது உங்கள் அம்மாவுக்கு. அவனோட சின்ன பையனை உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுதுடா. இந்த சைடு தயாங் தான்டா. அவனுக்கு அவ்வளோ சொட் ஆகுது. எங்கே வெளியில் இருக்காங்களடா, அவங்க இந்த மூவியை பார்த்துட்டு அவங்க செம்ம டெம்ட் ஆகுது அவங்களுக்கு. அவங்க பாட்டை பிடிச்சிட்டே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் டோர் நாக்கா ஒரு சவுண்டு கேட்குது. 3 பேருமே திரும்பி டோரை பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி ஆடலை அப்படியே இருக்காங்க. சாயினாடா டோர் நாக் ஆகுது. அவங்க மெயின் பாட்டை பார்க்குறாங்க. ஆல்ரெடி
பங்கமா நிக்குது. லேப்டாப்ப பாக்குறாங்க. அங்க சம்பவம் நடக்குது. ஏய் மச்சான் தயங்காங்கடா. ரெஸ்ட் ரூம்ல தான்டா தண்ணி சவுண்ட் கேக்குது. அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கான்டா. தயாங் தோன் அம்மாடா தயாங்க கூப்பிடாச்சான்னு அவனும் ஒரு மாதிரி எந்திரிச்சு நடக்கவே முடியல அவனால. அவ்வளவுக்கு ஒரு மாதிரி டென்ட் ஆயிட்டாங்க எல்லாம். டோரை தான் நாக் பண்றான். நீ மச்சான் தயாங் டீ ஓப்பன் பண்றா. என்னடா டேய் அம்மாடா. என்ன டேய் அம்மாடா. தயாங் டக்கு டக்குன்னு தான்டா கையெல்லாம் ஒரு மாதிரி கழுவிட்டு சிப்பெல்லாம் ஒரு மாதிரி போட்டு தான்டா அந்த ஷர்ட் எடுத்து அவன் ஷோல்டர் போட்டு ஒரு மாதிரி டோரை ஓப்பன் பண்றான். என்ன மச்சான் குளிச்சியாடா? இல்லடா. என்னடா குளிச்ச மாதிரி வர்ற? தள்ளடா. என்னடா? மச்சான் அம்மா டோர் நாக் பண்ணுதுடா. எல்லாம் பாக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. கரும்பும் பிடிச்சவங்களா சொன்னிட்டு அதெல்லாம் மூடி தொலைங்கடா. லேப்டாப் தான்டா அந்த மூவியும் கட் பண்ணிட்டு வேற மூவியை போட்டு விடுறாங்க. தயாங் பின்னாடி திரும்பி பாக்குறான். வேற மூவி ஓடுது. அவங்கள பாக்குறான். அவங்க ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி சொட்டாயி அவன் பேண்ட்டை பாக்குறான். ஐயோ பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுங்கடா. ஓகே மச்சான் ஓகே மச்சான் அப்படின்னு தான்டா 3 பேருமே ஒரு மாதிரி இப்போ வரைக்கும் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிட்டு தான்டா படத்தை பார்க்குற மாதிரி கையை வச்சு மறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. ஓகே அப்படிதான்டா டோர் ஓப்பன் பண்ணுறா. ஏய் என்னடா ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா? நீ என்னடா குளிச்சுட்டு வந்திருக்க? டயங்கோட அம்மா தான்டா ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. டேய் நீயாவது ஓப்பன் பண்ண மாட்டியா? ஆமா நீங்களே ஏன்டா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் உங்க ஃபேஸ்ல ஒரு மாதிரி இருக்கு? டேய் இந்த படத்தை பார்க்க வாடா நீங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜானு தோணு ஏன் உங்க ஃபேஸ்ல ஒரு மாதிரி இருக்கு? ஏன் உங்களுக்கு ஏசி ஓடையில இப்படிவே இருக்குது? தயாங்க திரும்பி பாக்குறாங்க. தயாங்க ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறான். தயாங் அம்மாட்ட எதுவும் மறைக்கிறியாடா? திரு திருன்னு முழிக்கிற? ஐயோ அம்மா ஒண்ணு இல்ல. உன்கிட்ட போய் ஏதாவது மறப்புமா? இவன் தாமா இந்த சாம்பவம் இருக்கான்ல நல்ல படத்தை கொண்டாட சொன்னா இந்த நார படத்தை கொண்டாந்து அடிக்கிறாமா. அதான் மண்டை காஞ்சி அப்படின்னு சாம்பவம் மேலே ஒரு மாதிரி எட்டி முதிக்கிறான். அப்படி இருந்தும் அந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் விழுகிறான். சரி குடிங்க அப்படின்ட்டு அவங்களும் டேய் தோணு படம் சூப்பராக இருந்துச்சுடா. இன்ட்ரோல் விட்டாங்க அதான் உனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தேன். சரிம்மா நீங்கள் போய் கண்டினியூ பண்ணுங்கம்மா. நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இந்த படத்துக்காடா? ஐயோ அம்மா இல்லை இன்னொரு படத்துக்கு அப்படின்றா. ஏன்னா என்னை ஏழ்ற பிடிச்சவனே மாற்றுவதுலேயே இருக்கு அப்படின்னு தான்டா ஜானு போட்டு கொளுத்துறான் அவனை. அவங்க அம்மாவும் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. தான்டா வேகமா டோர் நாக் பண்றான். எந்திரிக்கடா. கொஞ்சம் நேரத்துல இருந்த என்ன அவ்வளவுதான் அங்க ஊதிருவீங்க. டேய் முதல்ல இந்த கேஸ்ட் எடுங்க. எந்திரிச்சு போங்கடா உங்க வீட்டுக்கு. நான் மச்சான் எப்படி பத்தி விடுற இன்னும் கொஞ்சோன்றா. டேய் டீ கரும்பு போய் தொலைங்கடா. மச்சான் அம்மா ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க தின்னுட்டு காலி கண்ணுங்க. அவங்களும் தான்டா தின்னுக்கிட்டு இருக்காங்க. மச்சான் நாங்க எல்லாம் இங்க சம்பவம் பார்த்தோம். நீ பாத்ரூம்குள்ள போய் என்ன பண்ணிட்டு வந்த? குளிச்சியா மச்சான்? இல்ல ஒட்டுனே. அதான் மச்சான் பார்த்தாவே தெரியுது. பாத்ரூம்குள்ள போய் சம்பவம் பண்ணியா? ஏங்க தான்டா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போய் சம்பவம் ஒன்று போட்டு அடிக்கிறான். ஒரு மாதிரி ஃபன்னா விளையாடுறாங்க. அப்படியே தான்டா அவங்களும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகுதுடா. தயாங் வீட்டில் தான் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. முன்னாடி எப்படி தயாங் கூட சிரித்து பேசினாங்களோ அது மாதிரி தான் ஜாலியாக சிரித்து பேசிட்டு ஃபுட் சாப்பிட்டு தயாங்கும் அவன் ரூமுக்கு போயிடுறான். இந்த சைடு நீங்கள் தான்டா உங்கள் அம்மாவும் உங்களை கூட்டிகிட்டு போய் தான்டா ஃபுட்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்கள் அப்பாவும் வந்திருப்பாங்க. நீங்கள் ரூமுக்கு போனோன்னு தான்டா உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ உங்கள் அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் உங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்கடா உங்கள் அம்மா. அதாவது நீங்கள் டிவோர்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிங்களடா அதை தான் சொல்லியிருப்பாங்க. மற்றதெல்லாம் இது சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கும் நாளைக்கே போகிறேன் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்க உங்கள் அம்மாட்ட. ஏன்னா உங்கள் அப்பாட்ட தாண்டா தயங்க சொல்லியிருப்பான். உன் பொண்ணை என்கிட்ட இருந்து நீ எப்படி காப்பாற்றுறேன்னு சொல்லியிருப்பான். உங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது தான் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. அவங்களும் சாப்பிட்டு தான்டா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தூக்கமே வரல. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தயங்க ரொம்ப அழுத்தி சொல்லியிருப்பான் உன் பொண்ணை சும்மா விட மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. தயாங் வீட்டில் தான் தயாங் சிஸ்டர் தான்டா அவளோட லேப்டாப்பில் சாங் போட்டு செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்கா. தயாங் இப்போ தான் எந்திரிக்கிறான். பக்கத்துல இருந்து ஒரே சாங் சவுண்டு. இந்த குள்ள வண்டத்துல தாங்க முடியல. காலையிலே 7:30 போடுறா. அவன் தான்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏன்டி இப்படி காலையில கத்திக்கிட்டு இருக்க? நான் என்ன கத்திக்கிட்டு இருக்கேன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவள் பேக்கை போட்டு சும்மா அப்படி ஆனிட்டு இருக்காடா. பக்கத்துல டெடி பேர் இருக்கு. அதை எடுத்து தலையிலே அடிக்கிறான். அம்மா பாரு
அப்படின்றான். ஏன்னா தயங்கோட அம்மா அப்போ காஃபி கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க அடிக்கிறது என்னடி தப்பு? கீழே வரைக்கும் சவுண்டு கேட்குது. பக்கத்தில் இருக்கவங்க சண்டைக்கு வர மாட்டாங்களா? உனக்கு மட்டும் கேட்குற மாதிரி சாங் போட வேண்டியதானே? அம்மா காலையிலே இந்த மாதிரி சாங் கேட்டதாம்மா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இருக்கும்டி இருக்கும். பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமா கீழே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணா நினைக்காத. அவனெல்லாம் கட்டிக்கிட்டு போறவன் அவ்வளோதான், செத்தான். உன்னை பெத்த தண்டத்துக்கு எங்களையும் வந்து திட்ட போறாங்க அப்படின்னு தாண்டா உங்க அம்மா தயங்கோட அம்மா சொல்றாங்க. அம்மா உன் பொண்ணு கல்யாணம் அன்னைக்கே வீட்டுக்கு வந்துருவா. இப்ப கூடலாம் ஏன் வாழுவாமா அப்படின்னு தானே தயங்க ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அண்ணா, நான்லாம் ஒன்றும் பயந்துக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னடி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன்? ஆமா, என் அண்ணி போய் எவ்வளோ நாள் ஆச்சு? போய் கூட்டிட்டு வந்தியாடா? உன் மாமனாருக்கும் உன் மாமியாவுக்கும் பார்த்தானே பயந்துக்கிட்டு இங்கே இருக்க. அவ்வளோதான், தயங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அப்படியே இவ்வளோ நேரம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான். ஒரு செகண்ட் அவன் ஃபேஸ் வாடிருச்சு. தயங்கோட அம்மா தான், ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா சாரி அண்ணா, சாரிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல தயங்கதான்டா. அவ ரூமை விட்டே அவன் ரூமுக்கு போயிடறான். ஏய் அறிவில்லையாடி உனக்கு? இப்போதான் அதை மறந்துட்டு இருக்கான். அதை ஏண்டி சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா சாரிம்மா, அது எப்படியோ ஃப்ளோவில் உனக்கு வருண்டி. என் பிள்ளைய கஷ்டப்படுறதே உனக்கு வேலையாக போச்சுடி. குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா அப்படின்னு தயங்க ரூமை தான் நாக் பண்ணுறாங்க. தயங் திறக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஏய் தயங் ஓப்பன் பண்ணுறான். ப்ளீஸ்மா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க. நானே ஓகே வேணும்னு கீழே வரேன். ப்ளீஸ் போங்கம்மா. அவங்களும் கீழே இறங்கி போயிடுறாங்க. அவங்க அப்பா காஃபி கொடுக்குறாங்கடா. அவங்க அப்பாவும் பேப்பர் படிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்கோட அம்மா தான்டா குக் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடை எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தயங் சிஸ்டர் தான்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்க அப்பா கூட ஜாயின் பண்ணி மூவி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏண்டி இங்கே நான் ஒருத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, வந்து ஹெல்ப் பண்ணுறியாடி? நீலாம் ஒரு பிள்ளையாடி? அப்பா பாருங்கப்பா. ஏய் ஏண்டி, என் பிள்ளையே இப்போ தான் சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருக்கா. அவளே நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? சப்போர்ட் பண்ணுங்க, இப்படியே செல்லம் கொடுங்க, போகிற வீடு நல்லா இருக்கும். அப்போ பாருப்பா, அம்மாவும் இப்படி தான் சொல்லுது, அவங்களோட பையனை அப்படித்தான் சொல்கிறான். இங்கே பாருடி, என் பையனை ஏதாவது சொன்னால் உனக்கு அவ்வளோதான். ஃபுட் ஆறதுக்குள்ளே வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு தான்டா தயங்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ டோர் பெல் ரிங் ஆகுது. ஏய் போய் டோர் ஓப்பன் பண்ணுறி. என்னாலாம் முடியாது, எனக்கு பசிக்குது அப்படின்னு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடறான். என்னால் முடியலை. பொம்பளை பிள்ளைய பார்த்தா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா இது எனக்கு வேலை தான் வைக்கிது. அவங்க அம்மாவும் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்கடா. அது உங்கள் அப்பா தான். அவரும் உள்ளே வர்றாரா. தயங்கோட அப்பாவும் தான்டா எந்திரிச்சு நின்று பார்க்குறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவரும் வர்றாரு. உட்காருங்கண்ணா அப்படின்றாங்க. இல்லைம்மா, உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். இருக்கட்டும் உட்காருங்க அப்படின்றாங்க. அவரும் உட்கார்றாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லலதான்டா தயங் ஸ்டெப்லேருந்து நடந்து வர்றான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட்டுடா. செம்ம அழகாக இருக்காரு மனுஷன். இந்த சவுண்டை கேட்டு உங்கள் அப்பாவும் அந்த ஸ்டெப்பை தான் பார்க்குறாரு தயங் நடந்து வர்றத. இங்கே பாருங்க சார், நான் சுற்றி வளைச்செல்லாம் பேசலை. என் பொண்ணு சைன் போட்டு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. கோர்ட்லேயும் நீங்கள் சப்மிட் பண்ணலை. அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். தயங் இப்போ தான் பார்க்குறான் உங்கள் அப்பா இருக்கிறத. செம்ம கோவம் வருது அவனுக்கு. அம்மா இந்த ஆள் எதுக்குமா இங்கே உட்கார வச்சிருக்கீங்க? டேய் தயங், என்னடா வாய் பேசுகிற? தயங் உன்னோட ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் உன்னோட மாமனார், இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா? இங்கே பாருங்க சார், நான் உறவு முறையெல்லாம் கொண்டாடத்துக்கு இங்கே வரல. என் பொண்ணு டிவோர்ஸில் சைன் போட்டா உங்கள் பையனும் டிவோர்ஸில் சைன் போட சொல்லுங்கள். அவ்வளோதான். உங்கள் பையனுக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன எந்த சம்மந்தமும் இல்லை? அவள் என் பொண்டாட்டி. அவளை டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாது. நீ வேணா என் பொண்டாட்டியை கூட்டியாந்து என் வீட்டில் விட்டு போ. அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். தயாங் இப்படித்தான் மரியாதை இல்லாமல் பேசுவியாடா அப்படின்னு தயாங்கோட அப்பா முறைக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். இங்கே பாருங்க சார், என் பொண்ணு நேற்று முதற்கொண்டு அழுது என்கிட்ட, ப்ளீஸ்ப்பா வேமா சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்லி அழுகுறா. அதனால தான் நான் இங்கே கேட்டு போகலான்னு வந்தேன். சீக்கிரம் உங்கள் பையனை சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்க. அப்பா என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது. வேற என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா. என்னால் என் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ண முடியாது. உங்கள் அப்பா பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறான். அவர் பேக்கில் இருந்ததாண்டா இன்னொரு டிவோர்ஸ் இருக்கும், அதுலேயே நீங்கள் சைன் போட்டிருப்பீங்க. அதை எடுத்து அந்த டேபிளில் வைக்கிறாரு. இங்கே பாரு தயா, நீ இப்போ தான் ஃபைனல் போகிற. உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஒழுங்காக அதில் சைன் போட்டு உன்னோட லைஃப்பை பாரு. என் பொண்ணோட லைஃப்பில் என்ட்ரு ஆகாத அப்படின்னு தானே அந்த பெண்ணை நீட்டுறாரு. இதில் சைன் போடணும் அவ்வளோதானே. அந்த பேப்பரை எடுக்கிறான். நீங்கள் சைன் போட்டிருக்கீங்க. அது அவனுக்கு செம்ம கோவம் வருது. உங்கள் அப்பா முன்னாடி தான்டா அந்த பேப்பரை நீட்டி ஒரு மாதிரி கிழிக்கிறான். சுக்கு சுக்கா ஆக்குறான். இந்தங்க, இதை போய் என் பொண்டாட்டிகிட்ட கொடுங்க, அவன் புருஷன் கொடுத்து விட்டான் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கையில் வைக்கிறான்.
அம்மா எனக்கு பசிக்குதும்மா, சாப்பாடு எடுத்து வை. டைனிங் டேபிள்ல போய் உட்காந்துக்கிறான். அம்மா பசிக்குது அப்படின்னு தான்டா ஒரு மாதிரி பிளேட் எடுத்து டப்பு டப்புன்னுக்கிட்டு இருக்கான். தயங்கோட அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ இருடா. தயங்கோட சிஸ்டருக்கு செம்மையா ஹாப்பியா இருக்கா. டேய் அண்ணா, இப்பதான் ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கடா. சீக்கிரம் என் அண்ணிய கூட்டிட்டு வாடா. அவளுக்கு 2 பேரும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு உங்க அப்பா, தயங்கோட அப்பா, தயங்க அம்மா 3 பேரும் அப்படியே இருக்காங்க. பாத்தீங்களா சார் உங்க பையன் எப்படி பண்ணிட்டு போறான் அப்படின்னு. உங்க பையன் மட்டும் சைன் போடல, உங்க பையன் மேலாம் கோர்ட்ல கேஸ் போடுவேன். ஓ அப்படியாண்ணா, நீங்களும் கேஸ் போடுங்க, நானும் உங்க பொண்ணு மேல கேஸ் போடுறேன். உங்க அப்பா தாயாங்கோட அம்மாவை ஷாக்கா பாக்குறாங்க. என்னன்னா உங்களுக்கு மட்டும்தான் கேஸ் போட தெரியுமா? நாங்களும் தான் உங்க பொண்ணு மேல கேஸ் போடுவோம். எங்களோட குடும்ப வாரிசை நீங்க எப்படி கட்டின புருஷன் உசுரோட இருக்கையில அவன் சைன் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அபார்ட் பண்ணுவீங்க? அப்படின்ட்டு உங்க மேல ஒரு கேஸு, உங்க பொண்டாட்டி மேல ஒரு கேஸு, உங்க பொண்ணு மேல ஒரு கேஸு, இதெல்லாம் அபார்ஷன் பண்ணானே அவளை ஹாஸ்பிட்டல் மேல ஒரு கேஸ், மொத்தம் 4 கேஸ் போடுறான். தயாங்கே ஒரு மாதிரி ஷாக்கா எந்திரிச்சு நிக்கிறான். தயாங்கோட அப்பாலாம் ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறாரு அவரோட பொண்டாட்டிய. இவ்வளவு தைரியமா பேசுறா அப்படின்னு. இப்ப சொல்லுங்கண்ணா, உன் பையன் மேல என்ன கேஸ் போடுவீங்க? ஆமா, உங்க பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு கேஸ் போடுவீங்க. ஆனா என் பையன் தான் உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டானே, அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அவனை ஜெயில தூக்கி போடுவாங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஜாமீன் எடுத்துருவேன்னு தேங்கப்பனால என்ன சொல்றேன்னே தெரியல. அன்னைக்கு இதுதான் சொல்லியிருப்பான், நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், ஆனா இவளை மட்டும் என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. தேங்கோட அம்மா தான்டா. அண்ணா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பையனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு. அவன் அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டான், உங்க பொண்ணு கழுத்துலேயும் தாலி கட்டிட்டான். பேசாம என் மருமகளை என் வீட்டுக்கே கூட்டியாந்து விட்டுருங்க. தயாங்கோட அம்மாவும் அதை சொல்லிட்டு அவங்க வாட்டில் போய் டைனிங் டேபிள் தான்டா தயாங்க ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க. என்ன இவ வாட்டில் சொல்லிட்டு போனா நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தயாங்க அப்பா தான்டா ஒரு மாதிரி தயாங்கோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சம்பந்தி, இதுக்கு மேல என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது, பேசாம என் மருமகளை கூட்டியாந்து எங்க வீட்லயே விட்டுருங்க அப்படின்ட்டு அவரும் நைஸா கிளம்பிடுறாரு. உங்க அப்பா மட்டும் ஒத்தையா நின்றுகிட்டு இருக்காரு. ஆண்டி என்ன மட்டும் விட்டு வந்துட்ட, நான் இங்கேயே இருந்து அவர் என்ன ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, அதான் நான் வாட்டில் வந்துட்டேன். நீ கூட்டி வருவதுனே, நீங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வர வேண்டியதுனே. உங்க அப்பா பார்த்தாண்டா, அண்ணா சுட சுட இட்லி சமைச்சிருக்கேன், 2 வாய் சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னுடா உங்க அப்பாவும் அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறாரு. தயாங் கண்ணு டியர்ஸ் வருது. அவங்க அம்மா அப்பா பாக்குறான். இங்க பாரு தயாங், உனக்கு சப்போர்ட் பண்றோம், ரொம்ப சிரிக்க கூடாது. ஃபைனல் போற, ஒழுங்கா காலேஜுக்கு போ அப்படின்னு தயாங்க அப்பா சொல்றாரு. அவனும் சரிங்கப்பா அப்படின்னு தான்டா அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு உங்க அப்பா தான், அவருக்கு என்ன பண்றதே தெரியல, ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. நீங்க தான்டா சாப்பிட்டு உங்க பேபி கூட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு உங்க போன்ல தான்டா பாட்டெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால ஸ்டெப்ல ஏறி தான்டா உங்க டெரஸ்க்கு போறீங்க. பக்கத்து டெரஸ்ல பார்த்தா நம்ம ஜாம்பமும் தான் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாம அங்கங்க சுத்தி பார்த்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த ஸ்மெல்லு வருது, எல்லாம் திரும்பி பாக்குறீங்க. அவன் எங்கிட்ட பார்க்கல, உங்களை பார்த்துட்டான். ஐயோ அக்கா, ஹாய் அக்கா கூட சொல்லியிருப்பான், ஒரு மாதிரி மறைச்சிக்கிறான். நீங்களும் அவனை முறைச்சுக்கிட்டே பாக்குறீங்க. நான் அன்னைக்கு மேரேஜ்ல அவங்கள பார்த்துருப்பீங்க. வாவ் அக்கா என்ன ரொம்ப அழகா இருக்காங்க, முன்ன விட இப்ப குண்டாயிட்டாங்களோ. நீங்க அவனை பார்த்தோன்னே இந்த சைடு திரும்பிக்கிறீங்கடா. ஐயோ அக்கா போயிட்டாங்களே, இனி மச்சானுக்கு அக்காவை போட்டோ எடுத்து அனுப்பிவிடுவோம் அப்படின்னுடா அவன் பேண்ட் பேக்ல இருந்து போன் எடுக்கிறான். ஐயோ அக்கா என்ன திரும்பாம இருக்காங்களே. நீங்க அந்த ஹெச்ல தான்டா போய் நிக்கிறீங்க. ஓகே அப்படின்னு தான்டா உங்களையும் போட்டோ எடுத்து தேங்க்ஸ் சென்ட் பண்றான். பட் டபுள் டிக்கா ஆகல. ஐயோ மச்சான் என்ன பண்றான்னு தெரியலையே. ஐயோ மச்சான் தான் அக்காவை பார்த்தா பேச்சை கண்டாவே கோவப்படுவான், ஆனா வேணாம் அப்படின்னு தான்டா அதை அழிச்சிடுறான். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை, எல்லாத்தையும் வந்து அடிப்பான் அப்படின்ட்டு அவனும் தம் அடிச்சுட்டு கீழே போயிடுறான். உங்க அப்பா தான்டா காலிங் பெல்லாம் அடிக்கிறாரு. உங்க அம்மா தான் போய் ஓப்பன் பண்றாங்க. அவரோட பேக் எடுத்து ஒரு மாதிரி தூக்கி தான் போடுறாரு. அவங்க அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அவன் சைன் போடல அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி உங்க அம்மாவுக்கு தெரியும் அவன் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா தயங்க பத்தி அன்னைக்கே புரிஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா நம்ம பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டான், நம்ம பொண்ணு கூட விட்டும் போக மாட்டான் அப்படின்ட்டு. இதை உங்க அப்பாட்ட சொன்னா அவர் கட்டி ஏறுவாரு, அதனால அவங்களும் விட்டுருப்பாங்க. ஏங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு தாண்டா அவங்க அம்மா கேக்குறாங்க. ஏண்டி நான் போயிட்டு வந்திருக்கேன், ஏதாவது என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்குறியாடி, சாப்பாடு கேட்குற, ஏன் அதை சொன்னா நீ கட்டி ஏறத்துக்கவா அப்படின்னு தானே உங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸ். இல்லைங்க நீங்களே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க, நான் ஏதாவது கேட்டா அதான். உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு, ஆல்ரெடி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. எங்கடி ஒயன், அவள் மேலே இருக்காங்க. தயாங்கோட அம்மா சொன்னதாண்டா உங்கள் அப்பா உங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் உங்கள் அம்மாவுக்கு
இது இங்கே தான் போய் முடியும் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா தான்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. உங்கள் அம்மா தான்டா. இங்கே பாருங்க, நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க. பேசாமல் நம்ம பொண்ணை இங்கே பாருடி. என் பொண்ணுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. அவன் கூடலாம் என் பொண்ணை அனுப்ப முடியாது. அவனை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? அவனோட ப்ரொஃபஸர்னா எத்தனை பொண்ணுங்க கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவனை சுற்றி பொண்ணுங்க தான். இந்த மாதிரி இவனோட பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போட்டோம்னா அதெல்லாம் முடியாது. என் பொண்ணை அவன் கூடலாம் அனுப்ப முடியாது. என் பொண்ணு என் வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் டெரஸ்லேருந்து ஸ்டெப்பில் நடந்து வந்திருப்பீங்கடா. அதாவது தயாங் பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு அவனை சுற்றி பொண்ணுங்க தான் இருக்கும். அவன் பொறுக்கி இப்படிலாம் பேசினது மட்டும் உங்கள் காதில் நல்லா கேட்டுருச்சு. மற்றது எதுவும் உங்கள்கிட்ட கேட்கலடா. உங்கள் காதில் கேட்கல. நீங்களும் கீழே இறங்கி வர்றீங்க. உங்கள் அம்மா உங்களோட கொலுசு சவுண்டுக்கு பார்த்துட்டு பையன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் உங்கள் அம்மா பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. தயாங் தப்பானவன் நினச்சிக்கிறீங்க. உங்கள் அப்பா அன்னைக்கும் சொல்லியிருப்பாரு, நேற்றும் காலேஜ் விட்டு வந்து சொல்லியிருப்பாருலடா. அதுவும் உங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கும். இன்னைக்கு இப்படி சொல்கிறாரு. ரொம்ப தயாங்க வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் எல்லா பொண்ணுங்க கூட இப்படி தான் இருப்பான் அப்படின்லாம் ஒரு மாதிரி தப்பான மைண்ட் செட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. என்னம்மா பையன், நீ ஏன்டா அழுகுற? அப்பா வந்துட்டாங்களாம்மான்னு கேட்குறீங்க எதுவுமே தெரியாத மாதிரி. வந்துட்டாங்கடா. என்னம்மா சைன் வாங்கியாச்சா? அவங்க அம்மா அமைதியாக இருக்காங்க. புரிஞ்சிருச்சு அவன் சைன் போடலை அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் ரூமுக்கு தான் ஓடுறீங்க. ஏய் போயன் பார்த்து அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. ஏன்னா உங்கள் ஸ்டொமக்கில் உங்கள் பேபி இருக்கு. அது ஒன்றும் இல்லை 2. பயந்துட்டீங்க. உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, சாரி. உங்கள் அம்மா திரும்பி பார்க்குறீங்க. போயன் பார்த்துடா. நீங்களும் உள்ளே போய் டோர் லாக் பண்ணிட்டு தான்டா உங்கள் போய் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தயங்க வெறுக்கவும் முடியல, லவ் பண்ணவும் முடியல. ஒரு தப்பான பர்சன் கூட இருந்துட்டோம். இப்போ பேபி இப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு வெளியில் உங்கள் அம்மா தான்டா எப்படியாவது உங்கள் கூட தயாங்க சேர்த்து வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பாவும் ஒத்துக்கிற மாட்றாங்க, நீங்களும் ஒத்துக்க மாட்றீங்க. ஆனால் உங்கள் மனசு ஃபுல்லாக தயாங்க தான் இருக்கா. இது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நைட்டு தான். தயாங்க அவன் ரூமில் தான்டா ஃபோன் எடுத்து ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நெட்டை ஆன் பண்ணியிருப்பான். நான் சாம்பம்மா என்னமோ அனுப்பியிருக்கா, டெலிட் பண்ணியிருக்கா. டெக்ஸ்ட் பண்ணுறா. டேய் மச்சான் என்னடா பண்ண? என்னமோ அனுப்பியிருக்கா, அப்புறம் என்ன டெலிட் பண்ணியிருக்க? அதுவா மச்சான், அது சும்மா அப்படி கை டச் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை மச்சான். இல்லையே, நீ ஏதாவதுனா தானே அனுப்புவ, இல்லாட்டி சும்மாலாம் அனுப்ப மாட்டியே. என்னடா என்ன அனுப்புன? ஏய் மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இப்போ நீ சொல்லலை, ஒருத்தவன் வந்து சாவடிப்பண்டா. ஐயோ மச்சான் நீ சொன்னாலே நான் சாவடிப்படா. அது ஒன்றும் இல்லை மச்சான், இன்னொரு பிட்டு படம் லிங்க் வந்துச்சு மச்சான், அதான் உனக்கு சென்ட் பண்ணேன். காலையிலே நான் எட்டி முதிச்ச அந்த ஞாபகம் வந்துச்சு, அதான் மச்சான் டெலிட் பண்ணிட்டேன். ஓ டேய் அது இருக்கட்டும். ப்ரொஃபஸர் டெஸ்ட் சொன்னாரே, படிச்சிட்டியா மச்சான்? ஏய் தயாங்கா இல்லையடா, ஞாபகம் பண்ணிட்டியடா. மூட்டு அதை படி என்ன அம்மா பிட்டு பிட்டுன்னு இருக்காம. மச்சான் நீ படிச்சிட்டியாடா? அதெல்லாம் முடியல. டேய் மச்சான் படிச்சுட்டு வாடா. டேய் உனக்காண்டி படிக்கலனாலும் எனக்காண்டி படிச்சுட்டு வாடா, இல்லாட்டி என் தாலியா இருப்பான்டா அவன். அது என் மாமனார், ஒழுங்கா பேசு. நான் மச்சான் நேத்தெல்லாம் பங்கமா பேசலாம் ஒன்றும் சொல்ல, இப்போ மட்டும் நான் மாமனார் கேக்குது. நான் பேசுவேன்டா, ஏன்னா என் பொண்டாட்டியோட அப்பேன். நான் நீ ஏன் பேசுற? எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு ப்ரொஃபஸர், எனக்கு மாமனார், பொண்டாட்டியோட அப்ப. புரியுதுல்ல? நான் மச்சான் அக்காவை லவ் பண்றியா? ஏய் காண்டே தோதடா மச்சான். அது மட்டும் இல்ல, அக்கா உன்னை விட ரொம்ப அழகா இருக்காங்கடா. ஏய் என்னடா சொல்ற? அவன் பொண்டாட்டி எதை கூட நீ பாக்குற? இல்ல மச்சான் அது இல்ல மச்சான், அது ஈவினிங் போல தலை வலிச்சிச்சு மச்சான், அதான் தம் அடிக்க மொட்டை மாடிக்கு போனேன். அக்கா வந்தாங்க மச்சான், அதான் பார்த்தேன். அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க மச்சான். வந்து கொன்றுவன்டா என் பொண்டாட்டிய பார்த்தேன்னா. டேய் மச்சான் அது எனக்கு அக்காடா. அக்கா வரதெல்லாம் பார்க்கக்கூடாது மச்சான், நீ ரொம்ப ஓராதான்டா போற. ஜானு விஷ்ணுவும் தான்டா வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறாங்க. டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் என்னடா என்னடா தயாங்க நீ என்னடா பண்ணுறீங்க? ஏய் ஜானு, அக்காவை ஈவினிங் ஃபோட்டோ எடுத்தேன்டா தயாங்க அனுப்பலாம் அப்படின்ட்டு, அழகா இருந்தாங்கன்னு பயத்தில் டெலிட் பண்ணிட்டேன். அதான் என்ன பண்ண எது பண்ணுன்னு கேட்டான். வேற எதை சொல்லி சமாளிச்சிட்டேன் மச்சான். டீ அறிவு இருக்காடா, அவனே சும்மா கோத்துல இருக்கான், நீ ஏதாவது போட்டுவிட்டு வம்பு விழுக்க போற பாரு. ஜானா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன், லைன்ல தான்டா இருக்கான். அப்படியே அவங்களும் பேசிக்கிறாங்க. எக்ஸாம் பற்றிலாம் பேசுகிறாங்கடா, டெஸ்ட்டுக்கு அதை நாளைக்கே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா.
தயங்கோட சிஸ்டர் தான்டா பரபரன்னு ஸ்கூலுக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்கான். கீழே தயங்கோட அம்மா தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு தயங் காது வரைக்கும் கேட்குது. அவனும் எந்திரிச்சு இப்போ தான் பெட்டில் உட்காரான். டைமாக பார்க்குறேன், டைம் ஆச்சு. வேகமாக தான் டவல் எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமாக கீழே இறங்கி வரான். அதுக்குள்ளே அவங்க அப்பா ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் டைனிங் டேபிளில் தான்டா ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவளோட சிஸ்டர் தான் பேக்கை ஒரு மாதிரி தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு வரா. தயங் பார்த்து சிரிக்கிறான். தயங் சிஸ்டர் முறைச்சிக்கிட்டு இருக்கா. தயங்கோட அம்மா தான்டா கிச்சன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏய், தலை கூட சீவாம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? விரிச்சு போட்டு வந்துக்கிட்டு இருக்க. அம்மா, என் ஹேர் பேண்டை காணும்மா. ஐயோ, டைம் வேற ஆச்சு. அவன் கிளம்பிட்டான் பாரு. அம்மா, எனக்குலாம் காலேஜுக்கு டைம் ஆச்சு. இவளெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. இவளை நடந்து போ சொல்லு. தயங்க் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். தயங்கோட அம்மா தான்டா அவர் ஹேண்ட் பேண்ட் எடுத்து அவளுக்கு ஒரு போனிட்டெயில் போட்டு விட்றாங்க. அவனும் கிச்சன்ல தான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பிளேட் எடுத்து தட்டு நிறைய சாப்பாடை போடுறா. பாருமா, நம்ம சொத்தவே காலி பண்ணிட்டு தான் அவ போவா. எப்படி திங்கிறான்னு பாரு. தயா, அவனும் அமைதியாயிட்டான். அவங்க அப்பா சொல்றத பார்த்துட்டு நல்லா முட்டை மூஞ்சி மாதிரி அமைக்கிக்கிட்டு இருக்கா அவ. இப்படியே தான்டா தயங்க அவனை ஸ்கூல்ல போய் ட்ராப் பண்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்றான். டேய், உன் பின்னாடி தாண்டா வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஜாயின்ட் ஆயிட்டாங்கடா, காலேஜுக்குள்ள தான் போறாங்க. இப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. உங்க அப்பா தான்டா அவர் கேபினுக்கு போயிருப்பாரு. ஆல்ரெடி அங்கே குமிஞ்சு போயிருக்கு. கடுப்பாய் அதை அள்ளி தாண்டா டெஸ்ட்பின்ல போடுறாரு. இன்னைக்கு உங்க அப்பா தயான் கிளாஸ் இல்லடா, வேற ப்ரொஃபஸர் வருவாரு. அவருக்கு இன்னைக்கு வேற கிளாஸ் இருக்குன்னு அங்கே போயிடுறாரு. நெக்ஸ்ட் பீரியட் தாண்டா உங்க அப்பாவோட தயாங்கோட கிளாஸு. செம்மையா அராத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிளாஸ்ல. டீ மச்சான், இந்த வீடு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற கிளாஸ்ல இப்போ லெசன் எடுக்கிறவங்க ப்ரொஃபஸர் வந்து வேலையை விட்டே ஸ்டாப் ஆயிருப்பாரா. அதனால இப்போ ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. பிரின்சிபல் தான்டா தயாங்கோட கிளாஸுக்கும் வர்றாரு. விண்டோ சைடு திரும்பி பார்த்துருப்பாங்க. டேடி, பிரின்சிபல் வர்றாரா, அமைதியாக இருங்கடா அப்படின்றாங்க. எல்லாம் அப்படியே அமைதியாக கண்ட்ரோலாக இருக்காங்க. ஏன்னா அங்கங்கே பேப்பர்லாம் ஒரு மாதிரி பிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அதை காலாலே எடுத்து எல்லாமே அவங்க இங்கே பேண்ட் பேக்கில் எடுத்து அமுக்கி வச்சுக்கிறாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு தான்டா விஷ் பண்ணுறாங்க. குட் மார்னிங். இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சார் உள்ள அப்படின்னு தான்டா பிரின்சிபல் ஒருத்தவரை கூப்பிடுறாரு. அவரும் உள்ள வர்றாரு. மச்சான், இது யாரா? ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்டா. ஆமா மச்சான், சின்ன பையன் மாதிரி இருக்கான். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் போலடா. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவர் தான் உங்களுக்கு நியூ ப்ரொஃபஸர். மச்சான், சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவனை போய் ப்ரொஃபஸர்ன்றாரு. இவருக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? போய முறோம். தயங்கும் பாக்குறான். என்ன இவன் ப்ரொஃபஸரா? அக்க எம்ம வயசு மாதிரி இருக்கான். எவனா இருந்தா என்ன? இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட்க்கு இவர் தான் கிளாஸ் எடுப்பாரு. இவர் நேம் அர்ஜுன். ஓகே சார், நீங்கள் உங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட நேம்லாம் இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க அப்படின்னு தான்டா அவரும் போயிடுறாரு. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட நியூ ப்ரொஃபஸர். எந்த டவுட் வந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். நானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஓகேவா அப்படின்னு நல்லாவே பீச் பண்ணுறாரு. அவரும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஓகே, நல்லாவே தான் எடுக்கிறாரு. பரவாயில்லடா, தெளிவாக சொல்லி கொடுக்குறான். எனக்கு கொஞ்சம் நல்லாவே புரியுது மச்சான் அப்படின்னு தானே நம்ம சம்பவம் நல்லா கிளாஸ் கவனிக்கிறான். பட் இருந்தாலும் அவனால சுத்தமாக கவனிக்க முடியல. என்னைக்கு நம்மளாம் திருந்திருக்கோம் அப்படின்ட்டு அவனா அப்பப்போ ஒரு மாதிரி குறும்பு வேலைலாம் பார்க்குறான். இப்படி டைம் ஆகுது. அவரோட ஃப்ரீடம் முடியுது. அவரும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. இப்படியே இன்ட்ரோல் லஞ்ச் டைம்லாம் ஆகுதுடா. இப்போ உங்கள் அப்பாவோட டைம்டா. டே மச்சான், நம்ம ப்ரொஃபஸர் வர போறாரா? எனக்கு பயமா இருக்குடா. டே மச்சான், டெஸ்ட்டுக்கு மட்டும் காட்டிடுங்க மச்சான், எனக்கு ஒரு தொட்டு வேடிக்கை பார்த்துடாதீங்கடா அப்படின்னு தான்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஜானெல்லாம் சிரிக்கிறான். நான்லாம் காட்டவே முடியாது, சொந்த அறிவு இருந்தா எழுதி பொழைச்சிக்கடா அப்படின்றான். அது இருந்தா ஏன்டா உங்க பின்னாடி தான் சுத்துறேன் அப்படின்னு தானே கலாய்க்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டாரு. வந்தோடனே தேங்க பார்த்தாண்டா முறைக்கிறாரு. எல்லாம் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்றாரு. மச்சான், வந்தோடனே டெஸ்ட்டுன்றான். எல்லாம் பேக்கில் எடுத்து அங்கிட்ட சைடு வைங்க அப்படின்றாரு. அவங்களே வச்சு தண்டா டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்புமெல்லாம் திருன்னு முழிக்கிறான். டேய் மச்சான், தயங்க கருணை காட்டுறா. டேய் போய மூடுறோம், நான் காட்டுறேன். ஏன்னா தயங்கவே தாண்டா உங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு, நல்லா தெரியுது. அதனால ஜான் தாண்டா நம்ம சம்பவனுக்கு ஹெல்ப் பண்றான். டேய் இங்கிட்டு திரும்புடா அப்படின்றான். என்னடா டேய் எழுதி தொலை சனியனே அப்படின்றான். ஐயோ தெய்வமே அப்படிதான்டா அவனே எழுதுறான். இப்படி டைம் ஆகுது. அவங்க அப்பா கொடுத்த டைம் கரெக்டாக ஃபினிஷ் ஆனோன்னு தான்டா தயங் பேப்பர் தான் வாங்குறாரு ஃபாஸ்ட்டாக. அவனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா அவன் பெஞ்சு லாஸ்ட்டுடா, ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்காமல் லாஸ்ட்லேருந்து வாங்குறேன். தயங் தான்டா ப்ரொஃபஸரை பார்த்து, நீ என்ன பண்ணாலும் உன்னால் உன் பொண்ணு என்கிட்ட காப்பாற்றவே முடியாதுடா.
அவரும் அந்த பேப்பர் தாண்டா எடுத்து வச்சுட்டு கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இடையில தேயாங்க பார்த்து தான் கொஸ்டின் கேட்குறாரு. அவனும் அதுக்கு ஆன்சர் நல்லாவே பண்ணுறான். தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியுது டார்கெட் பண்ணுறது நம்ம தயாங்க தான் அப்படின்ட்டு. அவனும் சலிச்சவனே இல்லைடா. அவன் கையில் இருந்த ஹேர் பேண்ட் எடுத்து அவன் ஹெட்டில் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக உங்கள் அப்பா பார்த்து சிரிக்கிறான். தயாங்க பார்க்கையில உங்கள் அப்பாவுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அவரும் கிளாஸ் முடிச்சு போயிடுறாரு. இப்படி காலேஜும் ஃபினிஷ் ஆகுதுடா. இப்படி தான்டா தயாங்கும் காலேஜ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டு அப்பப்போ அவங்க அப்பாவும் டெஸ்ட்டுன்னு வச்சு கொள்ளுவார். அது மட்டும் இல்லாமல் தயாங்கவே டார்கெட்லாம் பண்ணுவாரான். ஆனால் தயாங் எல்லாத்துக்கும் ஓகேவாக தான் பண்ணுவான். தயாங்க தனியாக கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு என் பொண்ணை விட்டுரு டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு. நான் தயாங் கேட்கவே மாட்டான். அப்பப்போ உங்கள் அப்பா பாப்பாரா தயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணுங்களை கோவமாக வரும். இதெல்லாம் உங்கள் அம்மாட்ட சொல்லி உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கும் காதில் கேட்கும். உங்களுக்கு அப்படி என்னன்னு தெரில உங்களுக்கு கோவமாக வருது. இப்படியே 1 வீக் ஆகுது. உங்கள் அப்பா தான்டா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பியூன் தான் வர்றான். சார் உங்கள் அப்பாவும் என்னன்னு கேட்குறாங்க. சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு நீங்கள் எல்லாம் கிரவுண்டுக்கு வருவீங்களா சார்? எதுக்கு? பிரின்ஸிபல் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு வாங்க அப்படின்றாங்க. தாளதுக்கு கூப்பிட்டான்னு தெரில. அதுக்கு இந்த நொட்டு வேற. உங்கள் அப்பா தான்டா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் கிரவுண்டில் தான்டா இருக்காங்க. டீ என்ன மச்சான் டிஸ்கோ டான்ஸ் ஆட போகிறாங்க. ப்ரொஃபஸர் பிரின்ஸிபலும் சும்மா அப்படி தான்டா இருக்கும். டீ வாய மூட்றா. என்ன ஜானு? டீ வாய மூட்றா. நான் தயங்க நீயுமா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எதுக்கு உங்களை கூப்பிட்ருக்கேன்னா எதுக்கு கூப்பிட்ருக்க? டிஸ்கோ டான்ஸ் ஆட போறியா? டீ பாய மூடுங்கடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் கூப்பிட்ருக்காங்கடா. அப்புறம் என்ன ஆல் ஸ்டூடெண்ட்ஸு மயிறு ஸ்டூடெண்ட்ஸு மயிறு ஏற்றிக்கிட்டு தயா. டே மச்சான் என்னடா ஒன்றும் கூப்பிட்றாரு? பிரின்ஸிபல் தான்டா தயாங்க கூப்பிட்றாரு. அவனும் முன்னாடி போகிறான். சார் இங்கே பாரு தயாங், உன்னோட பிரின்ஸிபல் உன்னை பற்றி நிறையா சொல்லியிருந்தாலும் இப்போ நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த காலேஜோட பேரே இப்போ உன் கையில் தான் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை. சார் எனக்கு புரியலை. போனதுலேயும் ஒன்னொட்டு தான் நாங்கள் வின் பண்ணோம். இப்போ நீ ஃபைனல் ரொம்ப வளருது. 22 காலேஜ் இருக்காங்க. அவங்க எல்லாமே நம்மளோட காலேஜில் வந்து தான் போட்டி நடக்க போகுது. அதில் நம்ம காலேஜ் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் தயாங். அது உன்னோட கையில் தான் இருக்குது தயாங். நீ என்ன வேணா பண்ணு. உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நானும் இருக்கோம். உன்னோட ப்ரொஃபஸரும் இருப்பார். ஜூனியர்லேருந்து சீனியர் வரைக்கும் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நேமை தயாங்கிட்ட கொடுங்க அப்படின்றாங்கடா. இது என்னன்னா டான்ஸ் தான்டா. ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாங் தான் செம்மையாக டான்ஸ் பண்ணுவான். செகண்ட் இயர் படிக்கையிலேயே நம்ம தயாங் தான்டா ஃபர்ஸ்ட் லீட்ல வந்திருப்பான். அதனால தான் இந்த தடவை தயாங்கவே கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இது ஃபைனல் போகிறான் அப்படின்ட்டு. சும்மாவே தயாங் மேலே பைத்தியமாக இருப்பாளுங்க. இப்போ சொல்லவா வேணும்? ஏன்னா தயாங் தான் சொல்லி கொடுக்க போகிறான். அவ்வளோதான் தயாங்க சுற்றி முக்கிய ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஏன்னா தயாங் கூட யார் ஆட போகிறான்னு தெரியல. ஏன்னா நல்லா ஆடுற பர்சனை மட்டும்தான் தயாங் எடுத்துக்கிடுவான். அதாவது அவன் கூட பார்ட்னராக ஆக்கிக்குவான். இப்படியே நேம் லிஸ்ட்லாம் வாங்குறாங்கடா. நம்ம சாம்பமோனு ஜானும் தான் இருங்க கூட்டத்தில் சந்தக்கடை மாதிரி பண்ணாதீங்க அப்படிதான்டா நேம் லிஸ்ட்டில் நில்லுங்க அப்படின்றாங்க. கேர்ள்ஸ் பூரா நிற்கிறாளுங்கடா. பாய்ஸ்லாம் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்க. லிஸ்ட்டு அடிக்கிக்கிட்டே போகிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இனியே நான் உங்கள் கூட தான் ஆடுவேன் அப்படின்னு முக்கிறாளுங்க. பிரின்ஸிபலும் ப்ரொஃபஸரும் போயிட்டாங்கடா. உங்கள் அப்பா மட்டும் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாரு. அவரும் தயாங்க முறைச்சிட்டு தான் போயிட்டாரு. அவங்களும் நேம் லிஸ்ட்லாம் வாங்கிட்டு தாண்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு ப்ராக்டிக்ஸ்க்கு வந்துருங்க அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் தயாங்கவே பார்க்குறாளுங்க ஒரு மாதிரி ஏக்கத்தோட. ஏன்னா அந்த லக்கி பர்சன் நானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாளுங்க. நம்ம சம்பவம் வந்துடா பின்னாடி ஒரு மாதிரி பார்த்து லுக்கு விடுறான். தயாங்க பார்க்குறான். டேய் மச்சா எனக்கு பொறாமையாக இருக்குடா. என்னடா உனக்கு பொறாம? கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாரு மச்சா. எதுக்கு? பாருடா. அவனும் பார்க்குறான். அங்கே ஒத்த மட்டும் கேர்ள்ஸு நம்ம தயாங்கதையும் பார்க்குறாங்க. இதானா? டீ மச்சான் இதானா? அங்கே பாடுறா உன் கூட எவ ஆட போறான்னு ஏக்கத்தோட அவனை பார்க்குறாளுங்க. ரத்து வச்சே வேண்டாம் மச்சா நீ மூட்டு வாடா. நானே இந்த 7:30 என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். மச்சா குட்டிகளை பார்த்து 7:30 சொல்கிறது நீ அதாண்டா இருக்கும். எப்படியா அவங்களும் போகிறாங்க. இப்படி காலேஜ் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் தான்டா இந்த ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. தயாங்க சொல்லியிருப்பான் இங்கே வந்துருங்க அப்படின்ட்டு. தயாங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆல் கேர்ள்ஸும் இங்கே வந்து நிற்கிறாளுங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. நம்ம சம்பவமெல்லாம் வாயை பொழந்து பார்க்குறான். ஏன்னா தயாங்க மடக்கிறதுக்குன்னே ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறாள். வச்சா
கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு மச்சான். நான் இருக்காளுக. டேய் வாயா மூடுறோம். மச்சான் கொசுத்து போகுதா என்ன? முறைதான் தயாங் ஆஃப் ஆயிட்டான். செகண்ட் இயர் படிக்கல தயாங் கூட ஒருத்தி ஆடி இருப்பாடா. அவ இன்னமும் தயாங்க ரொம்ப அப்சஷனா லவ் பண்றா. பட் தயாங் தான் அக்செப்ட் பண்ணவே மாட்றான். அவளும் இதுல இருக்கா. ஏன்னா போனதுல தயாங் கூட இவ தான் ஆடி இருப்பான். ஃபர்ஸ்ட் லேட்ல வந்திருப்பாங்க 2 பேருமே. இப்பவும் அதுக்காடி தான் வந்திருக்கா. இப்படியே ஒரு பாட்டு செலக்ஷன் பண்ணி தான்டா எல்லாத்துக்கும் டான்ஸ் பிராக்டிஸ் சொல்லி கொடுக்குறான். அதுல அந்த ஜூனியர் பொண்ணு இருக்கா. இன்னமும் தயாங்கிட்ட கேக்குறான் லெட்டர் வந்துச்சா அப்படின்ட்டு. தயாங்கும் இல்லைன்னு தான் தலையாட்டுறான். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தயாங் தான் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் செம்மையா கத்துறான், திட்டுறான், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. சில பேத்துக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி ஆட் பண்றாளுங்க. ஏன்னா தயாங் அவன் பிடிச்சி சொல்லி கொடுக்கறனால. இப்படியே 2 days பாஸ் ஆகுது. அப்பப்ப பிரின்சிபலும் வந்து தயாங்கிட்ட கேட்பாங்கடா. அவனும் சொல்லுவான்டா, பிரின்சிபல் தான் எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப தயாங் கூட ஆடுறது செகண்ட் இயர் ஆடினாலடா. அவ தான் ஆடுறா. ஏன்னா அவ தான் கொஞ்சம் மேட்ச் ஆகுறா. தயாங் போடுற ஸ்டெப்புக்குலாம் அவ தான் கரெக்டா பர்ஃபெக்டா பண்றா. அவளுக்கும் நல்லாவே தெரியும் தயாங் என்னதான் செலக்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஏன்னா அவ கரெக்டா தயாங் என்ன மாதிரி ஸ்டெப் போடுறானோ அதுக்கே ஏத்த மாதிரி அவளும் போடுவா. இப்படியே 4 days ஆகுதுடா. இன்னும் 5 days தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் ட்ரெயின் அப் பண்ணணுவன். அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் ஆடையில தயாங்க தான் ஒரு மாதிரி பாப்பாளுங்க. ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு. அவ பேர் இனிமே ஹேலின்னு வச்சுக்கலாம்டா. தயாங் தாண்டா ஹேலி கூட ஆடுறான். தயாங் தாண்டா அவளோட ஹிப்ல 2 ஹேண்டையும் வச்சுக்கிறான். அவ தயாங்கோட ஷோல்டர் தாண்டா ஒரு ஹேண்டை அவன் நெக்ல வச்சுக்கிட்டு இன்னொரு ஹேண்டை ஸ்டோரில் வச்சு தாண்டா ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சம்பவனுக்குலாம் இதெல்லாம் பார்க்க முடியல, ஏத்துக்கவே முடியல. ஜானு நான் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியல, நான் போறேன்டா அப்படின்னு தாண்டா வெளில போறான். பத்தரி அடிச்சுக்கிட்டு தாண்டா ரிட்டன் வாரான். ஏ அங்க அங்க பாருடா. நீங்க தான்டா உங்க அப்பா கூட வர்றீங்க. சம்பவமே உங்களை பார்த்துட்டு தான் அந்த டோருக்கிட்ட போய் நிற்கிறான். நீங்களும் அவனை கிராஸ் பண்ணி போகல தான்டா அந்த ரூமை பார்க்குறீங்க. தயாங் தான்டா அவன் ஹெட்டில் ஹேர் பேண்டை போட்டிருக்கான். அவன் ஃபேஸ்லாம் அவ்வளோ சொட் ஆகுது. பனியன் தான் போட்டிருக்கான். அது ஒரு மாதிரி லூஸாக இருக்குது. அவன் செஸ்ட் ஆப்ஸ்லாம் அப்படியே தெரியுது. தயாங் தான்டா அந்த பொண்ணோட ஹிப்பில் கை வச்சிருக்கான். அவள் தயாங் நெக்கு ஒரு மாதிரி சுற்றி பிடிச்சிருக்கா. இன்னொரு ஹேண்ட் அவள் ஷோல்டரில் வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அந்த ரூமை கிராஸ் பண்ணி தான்டா பிரின்சிபல் ரூமுக்கும் போகிறீங்க. அந்த பொண்ணோட ஹிப்லேருந்து ஹேண்ட் எடுத்துட்டு தான்டா வெளில பார்க்குறான். நீங்கள் பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போகிறீங்க. அது நீங்கள் தானா அப்படின்ட்டு அவனால் நம்ப முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. டேய் மச்சான் தயாங்கா அக்காடா நம்ம காலேஜுக்கு வந்திருக்காங்க.